அனைவருக்கும் வணக்கம். ஸோ என்கிட்ட ரெகுலராக கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி, நான் எங்கே தான் ட்ரேட் எடுத்தாலும் எனக்கு லாஸ் மட்டுமே தான் வந்துட்டுருக்கு, நான் எங்கே போய் எடுத்தாலும் கண்டிப்பாக அது தப்பாக தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக மட்டும்தான் இந்த செட்டப்பு. ஸோ மற்ற யாருக்கும் இது கிடையாது. யாருக்கெல்லாம் நம்ம ட்ரேட் எடுத்தாலே லாஸ் மட்டும் தான் போகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக மட்டும்தான். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேடிங் பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலும் சரி, உங்கள்கிட்ட ட்ரேடிங் பிளான் அப்படின்றது ஒன்று இருக்கணும். நீங்கள் எங்கே ட்ரேட் எடுத்தாலும் லாஸ் மட்டுமே ஆகுது அப்படின்னா இதுதான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சிறந்த வழியாக இருக்கும். ஸோ ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டு எந்த ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ட்ரெண்டு தெரியாமல் நீங்கள் ட்ரேடே பண்ணக்கூடாது. அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடியது குறைஞ்சபட்சம் ஒரு 11 o'clock மேலே தான் நீங்கள் ட்ரேடே பண்ணணும். 11 o'clock இல்லைனா அபவுட் 12:30 தான் நீங்கள் ட்ரேடே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மார்க்கெட்டோட ட்ரெண்டெல்லாம் என்ன அப்படின்றது தெரியணும். போக போக நீங்கள் இந்த டைமை கட் ஷார்ட் பண்ணிகிட்டே வரலாம். 10 o'clockலேருந்து கூட நீங்கள் தாராளமாக ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ட்ரேட் எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா பிகினிங் மார்க்கெட் வாலடைலாக இருக்கும். கண்டிப்பாக உள்ளே போய் சிக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு தப்பிக்க தெரியாது. ஸோ தப்பிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் ஓப்பனிங் மார்க்கெட்ஸ்லலாம் போயிட்டு உள்ளே ட்ரேடே பண்ணணும். முக்கியமாக பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லைவ் மணியை இன்வெஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரேடே பண்ணாதீங்க. போயிட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். மாத கணக்கில் டைம் எடுத்துக்கோங்க. எல்லோரும் ஏதோ வாரக்கணக்கில் போயிட்டு நான் இது பண்ணேன், எனக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு, ஆனால் எனக்கு இன்னமும் அந்தளவுக்கு வரல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாதப்போ நீங்கள் எதுக்கு லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு புரியலை. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கெலாம் பல மாதம் எடுக்கும், வருஷ கணக்கில் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களுடைய லைவ் மணியை இன்வெஸ்ட் பண்ணணும். அது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெண்டு என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட்லி இன்ட்ராடே தான் நிறைய பேர் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிள், நமக்கு இன்கேஸ் இப்போ நீங்கள் அடுத்த நாள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. இன்றைக்கி மார்க்கெட் நமக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ், ஓகேவா? நமக்கு கீழே இருக்கக்கூடியது சப்போர்ட். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நமக்கு இப்போ அடுத்த நாள் ஓப்பன் ஆகக்கூடியது இன்பிட்வீனில் ஓப்பன் ஆகுது. ஸோ இன்பிட்வீனில் ஓப்பன் ஆன மார்க்கெட் இப்படியே தான் போயிட்டுருக்கு. நமக்கு ரெசிஸ்டன்ஸும் போல் சப்போர்ட்டுக்கும் போல் இந்த ரேஞ்சஸ்குள்ளேயே பிஹேவ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னால் நீங்கள் ட்ரேடை எடுக்கக்கூடாது அப்படின்றது தான் அர்த்தம். உங்களுக்கு எய்தர் மார்க்கெட் மேலே பிரேக் ஆகணும், அப்படி இல்லைன்னா கீழே பிரேக் ஆகணும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஆனால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேடிங்குள்ளேயே என்டர் ஆகணும். ஓகே. இது இல்லாமல் நீங்கள் சைட்வேஸில் மார்க்கெட் போயிட்டுருக்கும் போது என்டர் ஆகவே ஆகாதீங்க. ஏன்னா நீங்கள் என்டர் ஆனாலும் ப்ராஃபிட் எங்கே புக் பண்ணணும், எங்கே எக்ஸிட் பண்ணணும், எப்படியெல்லாம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் மட்டும்தான் தெரியும். அது வரைக்கும் உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓகே. ஸோ உங்களுக்கு இப்போ மார்க்கெட் ஒரு வேளை ஒரு ட்ரெண்ட் லைன் ஏதாவது ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்படின்னா கூட என்ன பண்ணலாம், நீங்கள் தாராளமாக என்டர் ஆகலாம். சைட்வேஸ் மார்க்கெட்டில் கூட என்ன பண்ணும், நமக்கு சம்டைம்ஸ் இந்த மாதிரியான ஒரு சில ட்ரெண்ட் லைன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் பிரேக் அவுட் நடக்கும்போது நீங்கள் தாராளமாக அப்போ கூட ஒரு ட்ரேடை எடுக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் ட்ரேடை எடுக்காமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு சைட்வேஸ் மார்க்கெட்டில் நீங்கள் இப்படி தான் ட்ரேட் பண்ணி ஆகணும். இதுவே ஒரு புல் மார்க்கெட்டில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு புல் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நம்ம ஓப்பனிங் மார்க்கெட்டில் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸை தாண்டி போயிருக்கும். ஸோ ப்ரீவியஸ் டே இந்த மாதிரி நமக்கு முடிஞ்சிருக்கும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிருக்கும். அதே மாதிரி டவுன் சைடில் நமக்கு ஒரு சப்போர்ட்டும் கிடச்சிருக்கும். நமக்கு அடுத்த நாள் ஓப்பன் ஆன மார்க்கெட் ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுத்துருக்கும். ஸோ பிரேக் அவுட் கொடுத்த மார்க்கெட் இந்த மாதிரி ஏதாவது பேட்டர்ன்ஸ் ஏதாவது ஃபார்ம் ஆகிட்டு நம்மளுக்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னால் இங்கே இருக்கக்கூடிய இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு என்னவாக இருக்கும்னா சப்போர்ட். ஏன்னா ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிட்டு இருக்கும். நமக்கு மார்க்கெட்டை ஒரு புல் ரேலியில் தான் மேலே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி ரேஞ்சஸ் திரும்ப சப்போர்ட்டுக்கு தான் வெயிட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் மார்க்கெட் சப்போர்ட்டில் இருக்கும்போது தாராளமாக நீங்கள் திரும்ப பை பண்ணலாம். அப்போ மார்க்கெட் உங்களுக்கு மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை இதுலேயும் நீங்கள் என்டர் ஆகலை அப்படின்னா இந்த பேட்டர்னோட பிரேக் அவுட்லேயும் நீங்கள் தாராளமாக என்ட்ராகலாம். அந்த டேயோடைய ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக திரும்பவும் ஒரு ஃப்ரெஷ் பை எடுத்து உள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி சமயங்களில் மட்டும்தான் உங்களுக்கு புல்லிஷ் மார்க்கெட்டில் ப்ராஃபிட்ஸ் வரும். ஆல்ரெடி மார்க்கெட் ட்ரெண்ட் மார்க்கெட்டாக மேலே போயிட்டுருக்கு, ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் ரிவர்சலுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட் ரிவர்சல் வரவே வராது. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் சம்டைம்ஸ் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஏதாவது ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகும். ஆனால் நமக்கு இன்ட்ராடே பொறுத்த அளவுக்கு என்ன ஆகிட்ருக்கோன்னா, ஓவரால் நெக்லைன் இந்த லெவல் வரைக்கும் இருக்கும். கரெக்டாக இந்த லைன் வரைக்கும் நமக்கு நெக்லைன் இருக்கும். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணால் திரும்பவும் இந்த இடத்துல சப்போர்ட் வச்சுட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நெக்லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது மட்டும்தான் என்ன ஆகும்னா
இது வந்து ஓவரால் செல் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் இது செல் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ புல் மார்க்கெட்டில் இருக்கிறப்போ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பை சைடில் மட்டுமே போயிட்டு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். ஏன்னா இதை நம்ம நிறைய டைம் பார்க்குறோம். புல் சைடு ரேலி கொடுத்துட்ருக்கும் போது எல்லாம் போய் ரிவர்சலுக்கு வெயிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி செல் சைடில் மார்க்கெட் ஆல்ரெடி நல்ல ஒரு ஃபால் இருக்கும். அந்த டைமில் போயிட்டு எனக்கு ரிவர்சல் வருமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. அது ரெண்டுமே கடைசி வரைக்கும் நடக்காது. ஸோ புல் சைடில் போகிற மார்க்கெட்டுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட் ரேஞ்சுக்கு வெயிட் பண்ணணும். சப்போர்ட்டில் மார்க்கெட் வந்தால் மட்டும் தான் என்ன பண்ணணும்னா போயிட்டு பை பண்ணணும். கண்டிப்பாக சப்போர்ட்டில் இருக்கான்னு பாருங்கள். எஸ் அப்படின்னா பை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ட்ரேட் பண்ணாதீங்க. சரியா? ஸோ புல்லிஷ் மார்க்கெட்டில் நீங்கள் இப்படி தான் ட்ரேட் பண்ணணும். புல் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது மார்க்கெட் சப்போர்ட்டில் இருக்கான்னு பார்க்கணும். சப்போர்ட்டில் இருந்தது அப்படின்னால் நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம், இல்லை அப்படின்னா ட்ரேட் பண்ணாதீங்க. இதுவே பியர் சைடில் நமக்கு மார்க்கெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஆல்ரெடி என்ன இருக்கும், நல்ல ஒரு ஃபாலில் போயிட்டுருக்கும். ஸோ ஃபாலில் போன மார்க்கெட் கண்டிப்பாக எங்கேயோ ரீட்ரேஸ் ஆகும். ஸோ இப்படி ரீட்ரேஸ் ஆகக்கூடிய மார்க்கெட் கூட என்ன பண்ணணும், நமக்கு இந்த மாதிரி பிளேசஸ்லாம் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் பண்ணும். ஸோ ஒன் செகண்ட் இந்த மாதிரி ரேஞ்ச் வருது அப்படின்னாலும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இது வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் பண்ணும். ஸோ அந்த டேவுடைய ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நமக்கு ஆக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே கூட நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த டேவுடைய சப்போர்ட்டை திரும்பவும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னால் நீங்கள் மறுபடியும் போயிட்டு தாராளமாக ஒரு செல் எடுக்கலாம். ஸோ மார்க்கெட் உங்களுக்கு நல்ல ஒரு டவுன் போகும். இந்த மாதிரி சமயங்களில் மட்டும்தான் வந்து நீங்கள் செல் சைடில் ஃபோக்கஸ் பண்ணணும். நல்ல ஒரு பியரிஷ் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்கும்போது தாராளமாக ட்ரேடு எடுக்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். எஸ் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் போயிட்டு செல் அடிக்கணும், இல்லைனா கையை வச்சுட்டு கம்முன்னு இருக்கணும். ஸோ ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மோஸ்ட் ஆஃப் த டேஸ் நிறைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் சைடில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணது ப்ரீவியஸ் டேஸில் ஏதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ட்ராப் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. நமக்கு அந்த ரேஞ்ச் எதாவது பிரேக் பண்ணுதான்னு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டேயில் நமக்கு இந்த மாதிரி பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னால் வெயிட் பண்ணுங்கள். திரும்பவும் இந்த ரெசிஸ்டன்ஸை நமக்கு போய் டச் பண்ணோம். ஏன்னா இதுதான் நமக்கு சப்போர்ட் லெவலு இல்லையா? ஸோ இந்த சப்போர்ட் லெவலில் நமக்கு டே பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னால் இது வந்து நமக்கு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மார்க்கெட் வருதா அப்படின்றத வெயிட் பண்ணுங்கள். வந்ததுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக ட்ரேட் எடுக்கலாம். உங்களுடைய டார்கெட்ஸை இந்த இடத்துலலாம் வச்சுட்டு எக்ஸிட் பண்ணுறதுக்கான வழியை பார்க்கலாம். இந்த இடத்தையும் நமக்கு மார்க்கெட் ஒன் செகண்ட் பிரேக் பண்ணுது அப்படின்னாலும் கூட நீங்கள் ரீஎன்ட்ரி போகிறதுக்கான சான்சஸை பார்த்துட்டு உள்ளே என்ட்ராகலாம். பிகாஸ் நமக்கு ஒரு செல் ட்ரெண்டில் இருக்கும்போது மார்க்கெட் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கொடுத்து போயிட்டே இருக்கும். நீங்கள் ரீஎன்ட்ரி கூட என்ன பண்ணலாம்னா திரும்ப மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு வரும்போது தாராளமாக இந்த ஸ்பாட்லலாம் போயிட்டு ட்ரேடை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறையாக இருக்கிறது. ஸோ ஒரு பியரிஷ் ட்ரெண்டில் இருக்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்கான்னு பாருங்கள். அதாவது ப்ரீவியஸ்லி ஏதாவது அந்த டேலேயோ இல்லை ப்ரீவியஸ் டேவோடைய ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணுதோ அந்த மாதிரி இடத்துல இருந்தால் மட்டும் நீங்கள் போயிட்டு தாராளமாக செல் சைட் போகலாம். அப்படி இல்லைனா செல் சைட் போகாதீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சிம்பிளான கான்செப்ட்டு. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சைட்வைஸ் மார்க்கெட்டாக இருந்தால் பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். அதுவே ஒரு புல் சைட் மார்க்கெட்டாக இருந்தால் அந்த டேவோடைய சப்போர்ட்டோ இல்லை நல்ல ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் அந்த டேவோடைய பேட்டர்ன்ஸ் ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் சைடில் பிரேக் அவுட் நடந்தால் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இல்லைனா முக்கால்வாசி நீங்கள் சப்போர்ட்டில் மட்டுமே ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இங்கே தான் வந்து உங்களுக்கு ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் ரிவார்டு வரப்போ மேக்ஸிமம் உங்களுக்கு 1:4 1:5 அதுக்கும் மேலே 1:10 அந்த ரேஞ்சு கூட தாராளமாக போகலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ட்ரெண்டு. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் சப்போர்ட்டில் எடுக்கிறதுக்கான வழியை பாருங்கள். ஏன்னா சப்போர்ட்டில் எடுக்கும்போது உங்களுக்கு ரிசல்ட்டை உங்களுக்கு ப்ராஃபிட்டோட ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களோட அக்யூரேசி ஜஸ்ட்டு ஒரு 50% இருந்தாலே போதும். நீங்கள் ஓவரால் பார்க்குறப்போ ஒரு நல்ல பிக் ரிட்டர்ன்ஸில் இருப்பீங்க. ஸோ அதை மனசில் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரேடிங் பிளானை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் ட்ரா பண்ணி நீங்களே ஒன்று உருவாக்கி இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. இல்லைனா ஆன்லைனில் ட்ரேடிங் பிளான் அப்படின்னு தேனாலே உங்களுக்கு இதெல்லாம் வரும். ஸோ இதை அப்படியே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். நீங்களே தப்பு பண்ணாலும் இந்த சார்ட்டை இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடச்சிரும். நீங்கள் ட்ரேட் எடுக்கலாமா வேணாமா அப்படின்றது. அட்லீஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்குமாவது பேப்பர் ட்ரேட் பண்ணுற வரைக்குமாவது இதை கீப் ஆன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க மாஸ்டர் பண்ணுற வரைக்கும். ஒன்ஸ் நீங்கள் மாஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் தாராளமாக ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். பாய்.